ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பூவெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் மட்டுமே நல்லா இருக்குங்க. சீக்கிரமாக பூவெல்லாம் வாடி போயிருங்க. அந்த மாதிரி வாடாமல் இருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதும் போல் பூ ஃபுல்லாக நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. எந்த பூவாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பரை நீங்கள் அடியில் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒருவேளை டிஷ்யூ பேப்பர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பேப்பர் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டி வச்ச பூவு எல்லாமே இந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. வைக்கும்போது பார்த்தா ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்காமல் லைட்டாகவே நீங்கள் பூவை இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பூ வச்சு விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பூ மேலே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க. லைட்டாக மட்டும் நீங்கள் அழுத்தி விடுங்க. டிஷ்யூ பேப்பரை அதிகமாக அழுத்தி விடாதீங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 15 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாம்பார் செய்யும்போது பார்த்திங்கன்னா சாம்பார் செய்கிறதுக்காக புளியெல்லாம் கரைச்சி ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி புளி கரைச்சி நம்ம சாம்பார் ஊற்றிட்டு மீதி புளி இருந்துச்சுன்னா கீழே கொட்டாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் மீந்து போனால் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசலில் ஒரே ஒரு ஸ்பூனுக்கும் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூனுக்கும் மட்டும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே பாத்திரம் க்ளீன் பண்ண ஏதாச்சும் ஒரு லிக்விட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ரெடியாக இருக்குங்க. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை சாமான் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காமாட்சி விளக்கு சின்ன ஒரு பிளேட் மட்டும் எடுத்திருக்கேன். இது நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காமாட்சி விளக்கு உள்ளுக்குள்ளே நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காகவும் அதே போல் பச்சை கலர் இருக்கவும் செய்யுதுங்க. இதை நம்ம ரொம்ப சூப்பராக பளிச்சுன்னு 5 நிமிஷத்துக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு இது மேலே கொஞ்சமாக போட்டுட்டு எல்லா பக்கமும் நீங்கள் தேய்ச்சிட்ருக்கணுங்க. நம்ம எவ்வளோ பூஜை சாமான் எடுக்கிறோமோ அத்தனை பூஜை சாமான் மேலேயும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி ஒரு நாரில் ஸ்க்ரப் எடுத்துகிட்டு ஒரு டைம் நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்ருங்க. சும்மா நீங்கள் லைட்டாக தேய்ச்சா போதும், அதிகமாக நீங்கள் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம காமாட்சி விளக்கு பிளேட்டு 2மே தேய்ச்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் பொலி மீந்திருக்கு, அதை நீங்கள் சைடில் வச்சுக்கோ, அது நமக்கு தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரம் உள்ளுக்குள்ளே தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணி உள்ளுக்குள்ளே எப்போதும் போல் க்ளீன் பண்ண பூஜை சாமான் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அழைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்ம அழைச்சி எடுத்தாச்சு. நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு சிங்க்லாம் பார்த்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே சிங்க்குள்ளுக்கெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கு கரை, அது மட்டும் இல்லாமல் சோப்பு கரை, உப்பு கரை எல்லாமே படிஞ்சிருக்குங்க. அது எல்லாம் க்ளீன் பண்ண இந்த ஒரு டிப்ஸை மட்டும் தெரிஞ்சால் போதுங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு புளி எடுத்தோம் இல்லையா, அந்த மீந்து போன புளியை நான் அப்படியே வச்சுருக்குங்க. இதையும் நீங்கள் கீழே கொட்டாதீங்க, இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியை நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய சோடாங்க, இட்லி சோடா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகரு ஒரு மூடி போல் மட்டும் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை வினிகர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸுமே சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ண லிக்விட் ஏதாச்சும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சிங்க்கு கிட்ட அந்த ரெடி பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சிங்க்கு கிட்ட எல்லா பக்கமும் கை வச்சு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படி நீங்கள் விட்டுருங்க, டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் ஸ்க்ரப் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுறலாம்.
பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. எல்லா பக்கமும் நல்லா நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள். சிங்க்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்குமே இப்போ இருந்ததுக்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். நிறைய உப்பு கரை, சோப்பு கரை எல்லாமே போயிடுக்கு. சிங்க்கு பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா அந்த மிளகாய்த்தூள் ஒரு மாதிரி வண்டு வந்துடும், புழு எல்லாம் வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 1 வருஷம் ஆனாலும் சரிங்க, இல்லை 2 வருஷம் ஆனாலும் சரிங்க, மிளகாய்த்தூளில் வண்டு புழு பூச்சி வைக்கவே செய்யாது. அது ஒன்றுமே இல்லைங்க. எப்போதும் போல் மிளகாய்த்தூள் எடுத்துகிட்டு மிளகாய்த்தூள் ஒரு டைம் நீங்கள் வெயில காய வச்சு எடுத்துக்கொடுங்க. டப்பாவில் வச்சு நீங்கள் காய வைங்க, பிளேட்டில் வச்சு காய வைக்காதீங்க. டப்பாவில் வச்சு வெயில மிளகாய்த்தூளை காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி அதிக மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறதுனால ஒரு 1.5 டீஸ்பூனுக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்மி எடுத்திருந்தால் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூனுக்கும் மட்டும் நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். சால்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்பூன் வச்சுட்டு எல்லா மிளகாய்த்தூள் ஃபுல்லாகவும் நல்லா நம்ம கலந்து விட்டுருணுங்க. பாருங்கள், இது போல் நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி நல்லா டைட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரிங்க, புழு பூச்சி வைக்கவே செய்யாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி விரண்டா வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்க. இந்த வாட்டர் கேன் மேலே இருக்கிற கவர் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்துவோம், ஒரு பழைய கத்தி வச்சு கேஸில் நல்லா நீங்கள் கத்தி சூடு பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கேன் நீங்கள் கட் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பாட்டில் கேப்பு மூடுமா இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். இன்னொன்று நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுவுமே எதுக்காக நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மேலே அன்னியூனாக இருக்கிறதுனால நம்ம கத்தி கூட எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் அன்னியூனாக இருக்கிறத நல்லா ஹீவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சரிசமாக இந்த பாட்டில் கேப்பை நல்லா நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி நம்ம எடுத்துக்கலாம். கம்பி எடுத்துகிட்டு கேஸில் லைட்டாக நீங்கள் கம்பி நல்லா நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ண கம்பி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் உங்களால் எத்தனை ஹோல்ஸ் போட முடியுமோ அத்தனை ஹோல்ஸ் நீங்கள் இந்த பாட்டில் கேப்பில் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் பாட்டில் கேப்பில் ஃபுல்லாகவே நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி அதே கம்பி வச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பாட்டில் கேப்பை இது போல் நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸை 2 பக்கமும் நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம்பியை நம்ம சைடில் வச்சுக்கலாம். கம்பி இனிமேல் நமக்கு தேவைப்படாதுங்க. அதுக்கடுத்தா நீங்கள் நூல் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூக்கட்டை நூல் 2ஆக மடித்து எடுத்துக்கலாங்க. 2ஆக பூக்கட்டை நம்ம மடித்து எடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கட்டை நூல் நம்ம பாட்டில் கேப்பில் 2 ஹோல்ஸ் 2 பக்கமும் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளே ஒரு பக்கம் நூலை நீங்கள் போட்டுவிட்டுட்டு நல்லா நம்ம டைட்டாக நூல் நம்ம கட்டி விட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள். ஒரு பக்கமே நான் ஒரு 4-5 முடிச்சு போல் நான் போட்டு விட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அதிகம் முடிச்சு நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நூல் கொஞ்சம் அதிகமாக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு இன்னொரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் நூல் உள்ளே நினச்சிட்டு எப்போதும் போல் ஒரு 4-5 முடிச்சு போல் நல்லா டைட்டாக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், டைட்டான முடிச்சு நம்ம 2 பக்கமும் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் டேப் கிட்ட வச்சுருங்க. நம்ம டேப் கிட்ட எங்கே தண்ணி வருதோ அந்த டேப்பில் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்ட பின்னாடி நல்லா இறுக்கமாக பிடிச்சி நூலை நீங்கள் டைட்டாக நீங்கள் கட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில்
தண்ணி ரொம்ப கம்மியாக வந்தாலும் இது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது தண்ணி நமக்கு ரொம்ப அதிகமாக வர மாதிரி நமக்கு தெரியுங்க. அதிக தண்ணி வந்தால் நமக்கு நிறைய தண்ணி கீழே சிந்தாது, வேஸ்ட்டுமே நமக்கு ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதையும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே வாட்டர் நம்ம கட் பண்ணி அந்த வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, லென்த்தை கம்மியாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கலர் செலோ டேப் எடுத்துக்கலாங்க. கலர் செலோ டேப் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேட் மேலே பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா நீங்கள் ஒட்டி விட்டுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒட்டும்போது மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதால கையும் கிளிக்காது. அது மட்டுமே இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஸ்பூன்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்பூன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு எந்த டிப்ஸை பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோரும் பொறுமையாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.